வணக்கம் மக்களே! ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல 2வது முறையா இந்த வாரத்தில நம்ம மீட் பண்றோம். அதற்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள்ல மிக பெரும் வாலடைல் நல்ல ஒரு சரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனால என்னென்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கா? ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஒன்னொன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறதே Intel பற்றியான அப்டேட்டு. ஸோ Intel பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா சென்டர் GPU பிசினஸ்க்குள்ள வந்து என்டர் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, NVIDIA அண்ட் AMD கூட போட்டி போட போறதாவும் Intelஓட தலைவர் லிபுட்டான் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்ப குடுத்திருக்காங்க. ஸோ Intel பார்த்தீங்கன்னா, இந்த GPU பிசினஸ்ல ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. AMD நல்லாவே வந்து GPUல க்ரோ ஆயிட்டாங்க. NVIDIA சொல்லவே வேண்டாம். டேட்டா சென்டர்ல பெரும்பாலான ஷேர் பார்த்தீங்கன்னா, NVIDIA தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அத கொஞ்சம் கொஞ்சமா தட்டி பறிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க AMD. ஸோ இப்போ Intelலும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸ்க்குள்ள வந்து களம் இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கார்ட் ஏஐ ஆக்சலரேட்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கு போதிய அளவுக்கான ஒரு வரவேற்பு இல்ல. ஸோ இப்போ இந்த GPU பிசினஸ இன்னும் சிறப்பா கொண்டு போறதுக்காக Intel ஒரு சிறந்த முயற்சிய வந்து கையில எடுத்திருக்காங்க. அத பற்றி நம்ம அந்த செய்தி வரும்போதே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, அத பெரிய அளவுக்கு வந்து காட்டுறாங்க. என்னன்னா, ஸோ Qualcommோட இந்த GPU ஹெட்ட பார்த்தீங்கன்னா, Intel இப்போ ஹையர் பண்ணியிருக்காங்க. உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா, இவர் யாரு? ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவர் டெவலப் பண்ண விஷயம் என்னன்னா, Adreno GPU பார்க்கும்போது இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்டா பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU இந்த Adreno GPU. இது இன்பில்ட் GPU Qualcomm சிப்ல வரக்கூடிய GPU. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு GPU. இவர் இந்த Qualcomm அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்து அந்த GPU பிசினஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஹெட் பொசிஷன்ல. ஸோ இவர இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட பார்த்தீங்கன்னா, Intel நிறுவனத்துக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து குடுக்குது. ஸோ இதனால பங்கு விலையும் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, Intel இன்னொரு ஒரு செய்திய குடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஸோ இப்ப சைனால பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆனா, டெலிவரீஸ் வந்து டிலே ஆகும் அப்டின்ட்டு Intel அண்ட் AMD 2 பேரும் வந்து ஒரு எச்சரிக்கைய குடுத்திருக்காங்க. குறிப்பா Intel பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய CPU டேட்டா சென்டர் CPUக்கு 10% வரைக்கும் பிரைஸ உயர்த்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஸோ சில ஷார்டேஜ் அப்டிங்கிறாங்க. என்ன ஷார்டேஜ் அப்டின்னு தெரியல. ஸோ பிரைஸ் ஹைக் பண்றதுக்காக இவங்கலாம் ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு ஷார்டேஜ உருவாக்குறாங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த மெமரி சிப்ல வந்து ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஷார்டேஜ் ஆகல. திடீர்னு ஷார்டேஜ் ஆகி ஸோ விலை பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு அது உயர்ந்தது. இப்போ Intel அண்ட் AMD பிரைஸ உயர்த்த போறாங்க. இன்னும் AMD கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஆனா, Intel சொல்ட்டாங்க. நாங்க 10% வந்து எங்களுடைய டேட்டா சென்டர் CPUக்கு வந்து விலைய உயர்த்த போறோம்ன்ட்டு. இது Intelல பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ ஆல்ரெடி இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, CPU Intelக்குலாம் அதிகமா விக்குதான்னு கேட்டா, அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ஸோ ஒரே சேல்ஸ தான் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விலைய வந்து உயர்த்துறதுக்கான ஒரு முடிவ நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இது கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான். சைனால டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த CPUக்கு டேட்டா சென்டர் CPUக்கு பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அத 2ம் பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனமா Intel அண்ட் AMD தான் இருக்கு. Intelஓட 20% மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, 20% ரெவென்யூ ஷேர் சைனால இருந்து வந்துட்டு இருக்கு. இது Intelக்கு மிகவும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இதுவும் ஒரு காரணம் நேத்து ஒரு ஏற்றத்த தருவதற்கு. ஸோ இப்போ ஃபவுண்டரி பிசினஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுலயும் நல்ல ஒரு டீல் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து Intelல பூஸ்ட் பண்ணும் வருங்காலத்துலங்கிற எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நோவோ நார்டிஸ்க் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நல்ல ஒரு செல் ஆஃப வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட $43 வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ நேத்தோட டேல ஒரு 8, 10% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ரிசல்ட்ட தான் வந்து பார்க்கணும். ஸோ ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டுல இப்ப நடந்து முடிஞ்ச காலாண்டுல எல்லி லில்லி பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க்க பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப இந்த மோன்ஜாரோ அண்ட் ஜெப்பவுண்ட் 2மே பார்த்தீங்கன்னா, எல்லி லில்லியோட சாரி நோவோ நார்டிஸ்க்கோட ஒசிம்பிக் அண்ட் வீகோவிய பீட் பண்ணியிருக்கு வருமானத்தில. இது பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்து மாறியிருக்கு. இதனால தான் பங்க போட்டு பெரிய அளவுக்கு வந்து அடிச்சாங்க. 2வது பார்த்தீங்கன்னா,
இன்னொரு ஒரு பேட் நியூஸ். இது வந்து லில்லிக்கும் பொருந்தும், நோவாக்கும் வந்து பொருந்தும். ஸோ இப்போ நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, வீகோவி வெயிட் லாஸ் பில்ல வந்து விற்பனைக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. அதற்கான அப்ரூவலும் வந்து வந்துருச்சு. பட் இந்த இம்சான் ஹேர் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்பவுண்டட் வீகோவி பில்ல வந்து ஆஃபர் பண்றாங்க அமெரிக்கா மார்க்கெட்ல. இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் $49க்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீகோவி காம்பவுண்டட் வெயிட் பில்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நோவோ நார்டிஸ்க் அத சட்ட ரீதியா வந்து எதிர்த்திருக்காங்க. மேபி நாளைக்கு எல்லை லில்லி லான்ச் பண்ணாலும், ஸோ இவங்க எல்லை லில்லியோட காப்பியும் வந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி காப்பீஸ் வந்து அதிகமாகும்போது, ஒரிஜினல் பிராண்டட் ட்ரக்கோட சேல்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா வந்து இருக்கு. பட் எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா, இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த இம்ஸ் வந்து லான்ச் பண்ண காம்பவுண்டட் பில் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எஃப்டிஏ அப்ரூவலும் பெறாத ஒரு பில். அதனால நோவோ நார்டிஸ்க் இத சட்ட ரீதியா வந்து சமாளிச்சுட்டாங்க. அதன் காரணமா தான் நேத்து நோவோ நார்டிஸ்க் ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. ஹெவி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க்குக்கு ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, நிறுவனத்தோட சிஇஓவும் பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருங்கள். நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெனரலா பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. என்னதான் சேல்ஸ் வந்து குறைஞ்சாலும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்த பென்ல இருந்து வெயிட் லாஸ் பென்ல இருந்து இவங்க பார்த்தீங்கன்னா, பில்லுல வந்து பெரிய அளவுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன வந்து செலுத்துறாங்க. அந்த வகையில 2ண்ட் குவார்ட்டர் 26ல நோவோ நார்டிஸ்க் வந்து ஒசபிக் வெயிட் லாஸ் பில்ல வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரேபலஸ் அப்படிங்கிற பில் இருந்தது. அதிலிருந்து தான் இந்த ஷாட் வந்துச்சு. பென் ஊசி மாரி இதுக்கு இருக்கிறது வந்தது. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, பில்லுக்கே நிறுவனங்கள் வந்து மூவ் ஆகுறாங்க. இதுல என்னோட புரிதல நான் இந்த இடத்துல சொல்றேன். அது நடக்கலாம், இல்ல நடக்காமல் போகலாம். ஆனா, நான் முதலீடு பண்றேன். நான் முதலீடு பண்ணும்போது என்னெல்லாம் நெனச்சு முதலீடு பண்றேனோ, அதத்தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன். இதுல சில பேருக்கு ஏத்துக்க முடியறதும் இருக்கும், ஏத்துக்க முடியாததும் இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களுடைய முதலீட்டு பார்வையும் வேற மாரி இருக்கும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட காஸ்ட்ட பெரிய அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதனால நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பில் மூலியமா இன்னும் நல்ல லாபத்த ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இந்த லோ டோஸ் வெயிட் லாஸ் பில்லோட பிரைஸ் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு $150 கிட்ட வந்து இருக்கும். $149 வீகோவி பில்லோட லோவஸ்ட் டோஸோட பிரைஸு. இதே நம்ம இதில பார்க்கும்போது, பென்னுல பார்க்கும்போது ஒரு $350 நெனைக்கிறேன். 350லேருந்து $400 இருக்கும். அதில பாதி காசுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பில்ல வந்து இவங்க விக்கிறாங்க. அதனால குறைஞ்சாலும் என்னதான் அவங்களுடைய மார்ஜின் அண்ட் ரெவென்யூ எல்லாம் குறைஞ்சாலும், இந்த பில்ல யூஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் வந்து இருக்கு. அதிகப்படியான பேஷண்ட்ஸ் இந்த மாரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறுவனத்துக்கு இருக்கு. எனக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் பில்ல வந்து யூஸ் பண்றக்கூடிய மக்களோட எண்ணிக்கை பெரிய அளவுக்கு வந்து உயரும். அதனால வருமானம் திரும்ப அதிகமாகும். மார்ஜினும் பெரிய அளவுக்கு வந்து நிறுவனம் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதெல்லாம் வந்து நான் பாசிட்டிவா பார்க்குறேன். அதே சமயத்தில கனடால பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அ ச ஜெனரிக் என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. பட் இன்னும் அப்ரூவல் குடுக்கல ஜெனரிக் கம்பெனிஸ்க்கு. பட் இவங்களுடைய பேட்டன்ட் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த வெயிட் லாஸ் பில் மூலியமா கனடால வந்து போட்டி போடுவோம் அப்படின்ட்டும் ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் ஜெனரிக்கோட சேல்ஸ் வந்து வேற லெவல்ல பெட்டரா வந்து இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் நோவா கனடால எப்படி சஸ்டெயின் பண்றாங்க இந்த வெயிட் லாஸ் பில்ல வச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது நோவோ நார்டிஸ்கோட இறக்கத்துக்கான செய்திகள். பட் இந்த அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றியான என்னுடைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸ பண்ணி எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா முதலீட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு முக்கியமா வேணுங்கிற ஒரு விஷயமே, நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நல்லா யோசிச்சு அப்புறமா ஒரு டிசிஷன உங்களுடைய ஓன் டிசிஷன எடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டிஸ் இதுதான் நம்ம இந்த வீடியோல லாஸ்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. நேத்தோட டேல ஸ்டெல்லன்டிஸ போட்டு அடி பொளந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டெல்லன்டிஸ் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துருக்கு. அதனால தான் மைக்ரோசாஃப்ட்ல முதலீடு பண்ண வச்சிருந்த அமௌண்ட்ட தூக்கி ஸ்டெல்லன்டிஸ்ல வந்து பண்ணுனேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு ஆர்டர் போட்டேன். பட் அது எக்ஸிக்யூட் ஆகல. ஸ்டில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் என்ன பண்ணுவேன், திங்கட்கிழமை அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ் மார்க்கெட்ல பணத்த வந்து லோட் பண்ணி வைக்கணும். ஸோ ஏன்னா, இன்னும் பல இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நம்ம பக்காவா ரெடியா இருக்கணும். நம்ம ஊர் மார்க்கெட் மாரி இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததும் டக்கு டக்குன்னு போய் ஃபோன்பேல பணத்த லோட் பண்ணி பங்குகள வாங்க முடியாது. ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ
என்ன நடந்திருக்குன்னா, $26 பில்லியன் வரைக்கான ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்ட ஸ்டெல்லன்டிஸ் பார்த்தீங்கன்னா, அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா நஷ்டம் தான் வந்து பண்ண போறாங்க இந்த காலாண்டுல. ஸோ, டிவிடெண்ட்ட பார்த்தீங்கன்னா, 1 வருடத்துக்கு இந்த 2026க்கு நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஸ்டெல்லன்டிஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டிஸ் இறங்குவதற்கான காரணம். ஸோ, இந்த $26 பில்லியன் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் எதுக்குன்னு பார்த்தா, ஈவிய வந்து அவ்வளோதான், ஈவி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ட்டு ஸ்டெல்லன்டிஸ் அறிவிப்பு குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஸ்டெல்லன்டிஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்க இந்த RAM மாடல் 1500 ரேம பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெர்ஷன்ல நாங்க லான்ச் பண்ணல. நாங்க அத கேன்சல் பண்றோன்ட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா இந்த ஈவிலருந்து பேக் அடிக்கிறாங்க. பட் ஈவிய பெருசா கொண்டு போறதில்ல. பட் ஒரு சின்ன ஸ்கேல்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நாங்க பெரும்பாலும் எதுல கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்னா, ஐசிஇ அண்ட் ஹைபிரிட்ல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல நாங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறதில்ல. பட் கஸ்டமர்ஸோட தேவைக்கேற்ப, மார்க்கெட்டோட தேவைக்கேற்ப நாங்க அத ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, வளர்த்து கொண்டு வருவோம் அப்படின்ட்டும் ஸ்டெல்லன்டிஸ் தரப்புலருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ, இது மட்டும் இல்ல. ஸோ, இந்த $26 பில்லியன் நஷ்டமான்னு கேட்டா இல்ல. ஸோ, இதில நெறையா காஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். இதில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, $13 பில்லியன் வந்து யுஎஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த $26 பில்லியன் அடங்கும். ஸோ, இதெல்லாம் தாண்டி தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி மட்டும் தான் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இல்ல. ஜெனரல் மோட்டார் நான் ஆல்ரெடி வந்து வாங்குன பங்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு $7 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாங்க. 2வது ஃபோர்டு கிட்டத்தட்ட $19 பில்லியன் வரைக்கும் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணாங்க. ஸோ, ஃபோர்டு பார்க்கும்போது 35% வரைக்கும் ஒரு லாபத்த குடுத்துருக்கு. ஸோ, ஜெனரல் மோட்டார் பார்க்கும்போது ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அதுதான் எனக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 180% வரைக்கான ஒரு ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இத்தன விஷயம் நடந்தும் அங்க ஒரு நல்ல ஏற்றம் நடந்திருக்கு. ஸோ, இங்க ஸ்டெல்லன்டிஸ் பொறுத்தவரைக்கும் வால்யூம் குரோத் இப்போ அப்படியே வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புது மாடல்ஸையும் வந்து இந்த $26 பில்லியன் ரீஸ்ட்ரக்சரிங்ல அவங்க இறக்க போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 10 புது மாடல்ஸ யுஎஸ்ல வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஸ்டெல்லன்டிஸ் தரப்புலருந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஸ்டெல்லன்டிஸ பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். பட் இந்த ஒரு நியூஸ்னால ஸ்டெல்லன்டிஸ போட்டு இன்னைக்கு டேல அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபர்தரா இறங்குனாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டர் சான்ஸ் இந்த ஸ்டெல்லன்டிஸ்ல இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப என்ன ரீசன்னால இறங்கியிருக்கு, இது என்ன மாரியான ஒரு இம்பாக்ட்ட குடுக்குங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ, ஃபர்தரா இது எல்லா கம்பெனிஸும் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனிஸும் ஈவில வந்து ஒரு சக்சஸா ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சைனீஸ் கம்பெனிஸ தவிர, ஈவன் டெஸ்லாவால கூட பெரிய அளவுக்கு வந்து இது பண்ண முடியல, சேல்ஸ் பண்ண முடியல. ஸோ, அதனால ஈவி பார்த்தீங்கன்னா, இப்ப கேள்விக்குறி தான். சைனா வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாங்க. ஸோ, பேட்டரி டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு. பேட்டரி ஃபேக்டரி பெரிய அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ, அதனால சைனா பார்த்தீங்கன்னா, பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் ரியலா என்ன நடக்குதுங்கிற ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. அவங்க குடுக்குற டேட்டாவ தான் சொல்ல முடியும். மேபி இந்த குளோபல் கார் மார்க்கெட்ட பிடிக்கிறதுக்காக சைனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, அவங்க கூட ஈவில இவங்களால காம்பீட் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல யூரோப், அமெரிக்கால ஈவிக்கான வரவேற்பு சுத்தமா இல்லாம இருக்கு. 2 ரீஜனும் முக்கியமான ஒரு ரீஜன். ஸோ, என்ன எதிர்பார்க்குறாங்க அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ன்னு பார்த்தா, ஐசிஐ தான் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க. அதனால ஸோ, நிறுவனங்கள் ஐசிஐல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதில எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஸோ, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்தரா இன்னும் பல பங்குகள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறதுக்கு தயாரா இருக்கு. அத பற்றியெல்லாம் நம்ம ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சுன்னா, அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய வேலை, நீங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ, என்ன சொல்றேன் அப்படிங்கிறத முழுமையா கேட்கறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் கூட, ஸோ, பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ, ஒரு பங்கு இறங்கும்போது அத பத்தி நம்ம என்ன பேசினாலும் அத பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா, அதே பங்கு ஒரு ஏற்றத்த வந்து குடுத்ததுன்னா, ஸோ அப்ப பேசக்கூடிய விஷயங்கள் வேற மாரி இருக்கும். கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா வேற மாரி இருக்கும். இதெல்லாம் நான் பல பங்குகள்ல வந்து அனுபவம் பட்டாச்சு. ஸோ, இறங்கும்போது எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன். ஸோ, அத கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்தது இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!